மெட்ராஸ் டயபெட்டிஸ் ரிசர்ச் ஃபவுண்டேஷனும் இந்த எம்பெட்யூஆர் கம்பெனியும் வந்து சேர்ந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்க, எல்லாரும் ஏஐ பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எப்படி நீரிழிவு நோய் ஆராய்ச்சிக்கு எப்படி கொண்டு வர முடியும், எப்படி வந்து இப்போ நாங்கள் சும்மா சுகரு கொலஸ்ட்ராலு இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு சுகர் அதிகமாக இருந்தால் கிட்னி டேமேஜ் வரும், இல்லைன்னா கண் அஃபெக்ட் ஆகும், அதே மாதிரி கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்தால் ஹார்ட் அட்டாக் வரும். இதெல்லாம் வந்து 30 வருஷம் 40 வருஷம் எல்லாருக்கும் தெரியும். இதுக்கும் மேல என்ன புதுசா கண்டுபிடிக்க முடியும் ஆராய்ச்சியில, ஸோ தட் நீரிழிவு நோய் வராம தடுக்கிறதுக்கு ப்ரிவென்ஷன், வந்த பிறகு நல்லா கண்ட்ரோல் பண்றதுக்கு இன்னும் எப்படி இது உபயோகிக்கப்படும். அப்புறம் வந்து மூணாவது வந்து காம்ப்ளிகேஷன்ஸை ப்ரிவென்ட் பண்றது, இந்த சிக்கல்கள் கண்ணு காலு இருதயம் சிறுநீரகம் இதெல்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு அடுத்தபடியா என்ன செய்ய முடியுன்றதுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா அதை வந்து நாங்க வந்து டாக்டர்ஸ் ரிசர்ச்சர்ஸ் எங்களுக்கு அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி எல்லாம் ஒண்ணுமே ஜாஸ்தி தெரியாது. அதனால இந்த மாதிரி ஒரு கம்பெனி கூட கொலாபரேட் பண்ணா அவங்க அதுதான் பண்றாங்க, அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தே அதுதான். ஸோ அவங்க வந்து இந்த டேட்டா எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு அதுல வந்து சில பேட்டர்ன்ஸ் எல்லாம் இருக்குதா, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு காம்ப்ளிகேஷன் வருது, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வராது, அதெல்லாம் வந்து பண்றதுக்காக நாங்க ஒரு ஒப்பந்தம் பண்றது எம்ஓயு சைன் பண்ணியிருக்கிறோம் இன்னைக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எதுல பெரிய ஓஷன் மாதிரி டயபெட்டிஸ் ரிசர்ச் பெரிய ஒரு கடல் மாதிரி அது. அதுக்காக ஒரு சிம்பிள் இது இந்த கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங் இப்போ லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் வந்துட்டு இருக்கு. சும்மா சிம்பிளா கண்ட்ரோல் இருக்கா இல்லையா அதுக்கு தான் யூஸ் பண்றோம். இந்த சிஜிஎம் வேற ஒன்றுக்குமே யூஸ் பண்ணல, அது பலதுக்கும் எக்ஸ்ட்ராவா நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டா அதை நம்ம எடுத்திருக்கிறோம். அது கொஞ்சம் சக்சஸ் வந்துடுச்சுன்னா அப்புறம் மற்ற 1 by 1 புது ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துட்டு அதுலயும் ஒர்க் பண்றதுக்கு நாங்க ட்ரை பண்ண போறோம். எங்களுக்கு தெரிஞ்சு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இவ்வளோ ஒரு பெரிய ஸ்கேல்ல டயபெட்டிஸ் ரிசர்ச்ல பண்றது இது முதல், டெஃபினெட்லி இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் தான். ஆனா உலக அளவுலயே வந்து ஆல்தோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம்பெனிக்கும் இதுக்கும் டிவைசஸுக்கும் கம்பெனிஸ்க்கும் இன்சுலின் பம்புக்கு அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்றாங்க தவிர ஒரு டேட்டா அனலைஸ் பண்ணி நீரிழிவு நோயை பற்றி இன்னும் கொஞ்சம் நல்லா புரியற மாதிரி அந்த மாதிரி யாரும் பண்ணல. எங்களுக்கு வந்து நாங்களும் 20-30 வருஷமா இதுல இருக்கோம், அவங்களும் 20-30 வருஷம் அவங்க இதுல இருக்காங்க. அதனால 2 பேரும் வெட்ரன்ஸா இருக்கிறதுனால நாங்க சேர்ந்து பண்ணா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நாங்க நம்புறோம். இப்போ கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங் நம்ம சொல்லும் போதே அதுவே வந்து ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி தான். ஏன்னா அதுலயே ஒரு மூளை இருக்கு, அந்த மூளை வேலை செஞ்சுதான் உள்ள இருக்கிற சுகர் லெவலை வந்து உங்க போனுக்கோ இல்லை ஒரு டிவைஸ்க்கோ கொடுக்குறது. ஸோ அந்த டேட்டாவை நம்ம எடுத்து அதை அனலைஸ் பண்ணி அதுல என்ன கண்டுபிடிக்கிறோம், அதனால என்ன எவ்வளோ ஒரு பாசிட்டிவா ஒரு எஃபெக்ட் கொடுக்க முடியும், இதை வச்சு உங்களுக்கு சார் சொன்ன மாதிரி ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா, இந்த டிசீஸ் வரும் அந்த டிசீஸ் வரும் ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா, இல்ல எப்போ கண்ட்ரோல்ல இருக்கு எப்போ கண்ட்ரோல்ல, இந்த மாதிரி டேட்டாலாம் எடுத்து ஒரு மாதிரி ரிசர்ச் பண்ணி அதுல இருந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாடல் ஒன்று கிரியேட் பண்ணி அந்த மாடல் யூஸ் பண்ணி ப்ரெடிக்ஷன் ஃபார் த ஃபியூச்சர். ஸோ தட் இஸ் த ஹோல் ஐடியா.